டிஎம்கே டிவிகே எது ஜெயிச்சா நம்மளோட நாட்டில் இப்போ சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு இங்கே நம்ம எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்க என்னதான் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் அந்த சேஞ்சஸை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு கோஆப்ரேட் பண்ணலன்னா எந்த சேஞ்சஸும் நடக்கவே நடக்காது. ஒரு டிராஃபிக் ரூலுங்கிறது நம்ம நாட்டில் ரொம்ப காலமாக இருக்கு, ஆனால் அதையே நம்ம நல்லா ஃபாலோ பண்ண முடியும். ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் சிக்னலில் நின்றுட்டு இருக்கிறப்போ ஒரு பஸ்காரர் என்ன பண்ணாரு, இங்கே பேரிகேட் இருக்கு பக்கத்தில் போய் இங்கே நின்றுட்டாரு. முன்னாடி இருக்கிற கார் என்ன பண்ணாங்க, ஹார்ன் அடிச்சாங்க. ஏன்னா அந்த பர்சன் வந்து யூ டர்ன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பஸ்ல இருந்தவர் மதிக்கவே இல்லை. பட் அவர் அடிச்சுட்டே இருக்கவும் இவர் என்ன பண்ணாரு, திரும்பி உனக்கு கண்ணு தெரியலையா, சிக்னல் போட்டிருக்காங்க அப்படின்னு. உடனே அவர் இப்ப நான் வந்து யூ டர்ன் எடுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ண, நான் இப்ப எப்படி நகர்றது அப்படின்னாரு. ஆனாலும் அவர் அடிச்சதுனால கண்ணு தெரியலையான்னு கேட்க ஆரம்பிச்சவர் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் தமிழ்ல பேசினார். ஸோ நம்ம எல்லாரும் அவங்க சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களா இவங்க சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் அன்டில் அன்லெஸ் நமக்குள்ள ஒரு செல்ஃப் சேஞ்ச் இல்லை அப்படின்னா யார் என்னதான் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலுமே அந்த சேஞ்சஸ் நடக்காது. அதுக்கப்புறம் நீ அவனுடைய ரூல் சரியில்லை, அவனோட சேஞ்சஸ் சரியில்லை, அவனோட ஆட்சி சரியில்லைன்னு சொல்றது